அது எப்படி முடியும்? முன்ன நாங்க தான் முதல்ல பேசணும், நிச்சயதார்த்தம் பண்ணினோம். இல்லன்னு சொல்லல, அதுக்காக இப்ப என்ன பண்ணலாங்கிறீங்க? ஏதாச்சும் நடக்கிற காரியமா பேசுங்க. போக வேண்டாத ஊருக்கு வழி சொல்லிட்டு நிக்காதீங்க என்று அழுத்தம் திருத்தமாய் பேசினாள் பாட்டி. இன்னமும் இந்த வீட்டில் பாட்டியின் ஆட்சிதான். அதற்கு எதையுமே சரியாக செய்யக்கூடியவள் பாட்டி என்பதே காரணம். இப்போது அவள் பேசுவது இங்கு எத்தனை பேரிடம் நிம்மதியை வரவழைத்து தந்திருக்கிறது தெரியுமா? தான் சொன்னதற்கு மாற்று அபிப்பிராயங்களோ மறுத்தல்களோ இருந்துவிடக் கூடாது என்பது போல் தெளிவோடும் திடமோடும் பேசிக் கொண்டிருந்தாள். அதற்கு எங்கிருந்தும் மறுப்பு இல்லை, சௌமியாவிடமிருந்தும் கூட. சௌமியா ஏன் மறுக்கப் போகிறாள்? இதை அவள் ஒரு வசதி என்று கூட திருப்தி அடையலாம். முன்பு அவள் கோபிநாத்தை மணப்பதற்கு மறுப்பு கூறியவள் தானே. இப்ப எனக்கு ஒன்னும் கல்யாணம் எல்லாம் வேணாம், நான் படிக்கணும், மேல படிக்கணும் என்று சௌமியா மறுத்த போது அந்த மறுப்பை முடித்து வீசியவள் பாட்டிதான். போடி உலகம் புரியாதவளே, இந்த ரவிய நீ லேசா எண்ணிட்ட போல இருக்கு. அவனை கல்யாணம் பண்ணிக்க கியூவுல நிக்கிறாளுங்க. ஆனா அவன் என்னன்னா உன் பின்னாடிதான் வந்து நிப்பேன்னு ஒத்த கால நிக்கிறான். ஆளும் அம்சமா இருக்கான், வசதியா வேற இருக்கான். பொண்ணா பிறந்தவளுக்கு வேற என்னடி வேணும்? இப்ப இதை தவற விட்டோம்னா அப்புறம் நாம தரமான மாப்பிளைக்கு தேடி தேடி அலையணும். பாட்டி சொல்றத கேட்ட ஒருத்தருமே கெட்டு போனதில்ல. சொல்றமில்ல கேளு. பேசாமல் இருந்து தனது மறுப்பை காண்பித்தாள் சௌமியா. இதுவரையிலும் எதிர் சொல்லுக்கு பணிந்தறியாதவள் பாட்டி இப்போது பேத்தியின் திடம் பயமுறுத்தினாலும் கூட நம்பிக்கையோடு தான் இருந்தாள். அது வீண் போகவில்லை. சௌமியாவின் கல்யாண நிச்சயதார்த்தம் பாட்டியின் முன்னிலையில் ஜாம் ஜாம் என்று நிறைவேறிவிட்டது. வழக்கம் போலவே பாட்டிக்கு வெற்றி. எல்லோருக்கும் சந்தோஷம்தான். பாட்டியை கொண்டாடினார்கள். சௌமியா நீங்களாக மற்றவர்கள். சௌமியா மட்டும் உர்ரென்று இருந்தாள். எல்லாம் சரியாகி விடுவாள் என்று ஒருவர் மற்றவரிடம் ஆறுதலாக கூறிக்கொண்டார்கள். ஆனால் அவள் அப்படி சரியானாளா இல்லையா என்பதை அறிந்து ஒரு முடிவுக்கு வரும் முன்பாக மற்றவர்களே மாற்று முடிவு எடுக்க நேர்ந்த மோசமான விளைவுகள். இப்போது எடுக்க வேண்டிய மாற்று முடிவிற்கான பொறுப்பும் வழக்கம் போலவே பாட்டியின் தலைமீதுதான் சுமத்தப்பட்டது. அதனால்தான் இப்போது பாட்டியின் கத்தல். நாங்க நிச்சயதார்த்தம் பண்ணினத இல்லன்னு சொல்லல, அதுக்கு இப்ப என்ன பண்ணலாங்கிறீங்க? ஏதாச்சும் நடக்கிற காரியமா பேசுங்க. போக வேண்டாத ஊருக்கெல்லாம் வழிகாட்டிட்டு நிக்காதீங்க. எதிரில் இருந்தவர்களால் பாட்டியை மறுத்து பேச முடியவில்லை. அவர்கள் இப்போது அவளின் கருணையைத்தான் எதிர்நோக்கினார்கள். ஆனால் பாட்டி ஒன்றும் அவர்களின் எதிர்பார்ப்பை நிறைவு செய்கிற மனப்பாங்கில் இல்லை. முன்பு பாட்டியின் கட்சிக்கு வலிவூட்டியவர்களே இப்போதும் வலிவூட்டி கொண்டிருந்தார்கள். முன்பு நிச்சயதார்த்தம் நடத்த சொல்லி இப்போது அதை ரத்து பண்ண சொல்லி. சௌமியா முன்பு எதிர்ப்பை காண்பித்த சௌமியா இப்போதும் மௌனமாகவே இருக்கிறாள். ஒருவேளை மௌன சந்தோஷத்தில் இருப்பாளோ? நிச்சயதார்த்தம் ரத்தாகிவிடும், தான் தனது முந்தைய ஆசைப்படி மேலே படிக்க முடியும் என்கிற சந்தோஷமுடன் இருப்பாளோ? வெளிப்படையாய் எதுவும் தெரியவில்லை. பாட்டி நாங்க சொல்றதுல அர்த்தமோ நியாயமோ இல்லதான். ஆனாலும் எங்க பையனுக்காக பாட்டியின் முகத்தீவிரம் மேலே பேச வேண்டாம் என்று சமிக்சை பண்ணியது. எனினும் வந்தவர்கள் விடுவதாக இல்லை. பாட்டி எதுவுமே நம்ம கையில கிடையாது, எல்லாமே ஆண்டவனோட அமைப்பு தான். நாம எவ்வளவோ ஜாக்கிரதையா இருந்தாலும் கூட நடக்கிறது நடந்தேதான் தீரும். இப்ப நீங்க மறுத்துட்டா ரவி ரொம்பவும் மனமுடைஞ்சு போயிருவான். வாழ்வதே அர்த்தமில்லாததா போயிடும் அவனுக்கு. பயந்து கொண்டே கூறினார் திருமூர்த்தி. இங்கே சௌமியா மட்டும் என்னவாம், ஏற்கனவே அவளுக்கு இதுல துளியும் விருப்பம் கிடையாது. நாங்க எல்லோரும் கூடி பேசித்தான் அவளை வற்புறுத்தி சம்மதிக்க வச்சோம். அப்பவே அவ மறுப்ப காண்பிச்சவ. என்னவோ பெரியவங்க கூடி நிச்சயம் பண்ணிருக்காங்களேன்னு பேசாம இருந்தா. இப்ப நிச்சயமா ஒத்துக்க மாட்டா. நீங்க வீணா போட்டு அழட்டிக்க வேணாம், போயிட்டு வாங்க அடித்து கூறி அனுப்பி வைக்க முயன்றாள் பாட்டி. ஆனால் அவர்கள் போவதா இல்லை. பாட்டி நீங்க மறுக்கிறத நாங்க தப்புன்னு சொல்லல, ஆனா இந்த மறுப்பினால ஏற்கனவே சிதைஞ்சு போயிருக்கிற ரவி இன்னமும் சிதைஞ்சு போயிருவான். அதனால நீங்க பெரிய மனசு பண்ணணும். நிச்சயிக்கப்பட்ட திருமணம் நடக்கிறாப்புல ஏற்பாடு பண்ணணும். ஒரு பையனோட லைஃப எண்ணியாச்சும் உங்க முடிவை மாத்திக்கணும் பாட்டி. ஒரு பொண்ணோட லைஃபையும் எண்ணி பார்க்கணும் நீங்க. திருமூர்த்தி பேசவில்லை. அப்போது இவர்களின் உரையாடல்கள் எல்லாம் கேட்டபடி ஓரமாய் நின்றிருந்த சௌமியா மெதுவாக திருமூர்த்தியின் அருகே வந்து நின்றாள். அப்புறம் மிருதுவான குரலில், இப்ப அவர் எந்த ஆஸ்பத்திரியில அட்மிட் பண்ணிருக்கீங்க என்று கேட்டாள். பாட்டி உட்பட அனைவரும் அவளை திடுக்கிடலுடன் ஏறிட்டனர். ஜிஹெச்ல தான் அட்மிட் பண்ணிருக்கு என்றார் திருமூர்த்தி. பாட்டியின் பக்கம் திரும்பிய சௌமியா, பாட்டி அப்ப நான் அவரை பார்த்து ஆறுதல் சொல்லிட்டு வந்துடுறேன். பைக் ஆக்சிடென்ட்ல கால் போயிட்டா என்ன, மனசால நடக்க முடியும் தானே, அழைச்சிட்டு போக நான் இருக்கேன்னு சொல்லிட்டு வந்துடுறேன் என்றவள் விருட்டென்று படி இறங்கி விரையலானாள். அத்தனை பேரும் முடமாகி முடங்கி கிடக்க அவள் மட்டும் கால்களை வீசி போட்டு நடக்கலானாள். ஒரு ஊரில் ஒரு பொற்கொல்லன் வசதியாக வாழ்ந்து வந்தான். அவனுக்கு திருமண வயதில் அழகான மகள்.
அதே ஊரில் வட்டிக்கு கடன் கொடுக்கும் சேட்டு ஒருவன் இருந்தான். இளைஞன். அவனுக்கு பொற்கொல்லன் மகளை மனம் முடிக்க ஆசை. கேட்ட போதெல்லாம் பொற்கொல்லனும் அவன் மகளும் தொடர்ந்து மறுத்து வந்தனர். பொற்கொல்லன் மகளுக்கு சேட்டு இளைஞனை அறவே பிடிக்காது. ஒரு முறை நாட்டின் பொருளாதாரம் தீவிரமாக தேய ஆரம்பித்தது. பொற்கொல்லனின் வியாபாரமும் நொடித்து போகும் நிலைக்கு வந்தது. ஏகப்பட்ட பொருள் இழப்பு. வியாபாரத்தை தொடரவும் வாழ்க்கை செலவுகளுக்கும் கடன் வாங்க வேண்டிய அவசியம் வந்தது. பொற்கொல்லன் வேறு வழி இல்லாமல் சேட்டு இளைஞனிடம் கடன் வாங்க போனான். சேட்டும் கேள்வி கேட்காமல் கடன் கொடுத்தான். அவனை பொறுத்தவரை வருங்கால மாமனார் அல்லவா. பொற்கொல்லனால் கடனை குறித்த நேரத்தில் திருப்பி கொடுக்க இயலவில்லை. சேட்டு இளைஞன் கடனை திரும்ப கேட்காமல் பொற்கொல்லனிடம் அவன் மகளை மனம் முடித்து தருமாறு கேட்டான். பொற்கொல்லனும் அவன் மகளும் தீவிரமாக மறுத்தார்கள். சேட்டு ஊர் பெரியவர்களிடம் நியாயம் கேட்டான். அவர்களும் வசதியாக வாழும் சேட்டுக்கு மகளை மனம் முடித்து கொடுத்து விடும்படிதான் பொற்கொல்லனுக்கு அறிவுறுத்தினார்கள். பொற்கொல்லன் மறுத்து விட்டான். பணத்தை எப்படியாவது திருப்பி தந்து விடுவதாக சொன்னான். எப்படி, எப்போது என்றுதான் அவனால் சொல்ல முடியவில்லை. பிரச்சனையை தீர்க்க சேட்டு அனைவருக்கும் ஒரு யோசனை சொன்னான். அதன்படி ஊரின் மத்தியில் உள்ள திடலில் சம்பந்தப்பட்ட அனைவரும் வார கடைசியில் கூட வேண்டும். அந்த திடலில் கருங்கூழாங்கற்களும் வெண்கூழாங்கற்களும் நிறைந்திருக்கும். அந்த சமயம் சேட்டு திடலில் இருக்கும் கற்களில் இருந்து ஒரு கருங்கூழாங்கல்லையும் ஒரு வெண்கூழாங்கல்லையும் ஒரு சிறிய பைக்குள் போட்டு கொண்டு வருவான். பொற்கொல்லன் மகள் அவன் கொண்டு வரும் பைக்குள் கையை விட்டு ஊரார் மத்தியில் ஒரு கல்லை எடுக்க வேண்டும். அவள் கையில் வெள்ளைக்கல் வந்தால் அவள் விருப்பம் போல மனம் செய்து கொள்ளலாம். கருப்பு கல் வந்தால் தன்னைத்தான் அவள் மனம் செய்து கொள்ள வேண்டும். இந்த யோசனையை பொற்கொல்லனும் அவன் மகளும் ஒத்துக்கொண்டால் கடனை ரத்து செய்து விடுவதாக சேட்டு ஊர் பெரியவர்களிடம் கூறினான். ஊரார் கட்டாயப்படுத்தியதின் காரணத்தால் வேண்டா வெறுப்பாக பொற்கொல்லனும் அவன் மகளும் இந்த திட்டத்திற்கு ஒத்துக்கொண்டார்கள். சேட்டு தந்திரமாக ஒரு காரியம் செய்தான். அவன் திடலுக்கு கொண்டு செல்லும் பைக்குள் ரகசியமாக செய்வதாக நினைத்துக் கொண்டு 2 கருப்பு கூழாங்கற்களை வைத்து கட்டிவிட்டான். ஆனால் உண்மையில் பொற்கொல்லன் மகளுக்கு வேண்டிய ஒரு சிறுவன் இந்த காரியத்தை சேட்டுக்கு தெரியாமல் பார்த்து விட்டான். உடனே ஓடிப்போய் அவளிடம் போட்டு கொடுத்து விட்டான். பொற்கொல்லன் மகள் தீவிரமாக சிந்தித்து பார்த்தாள். அப்பாவும் அவளும் எடுத்திருந்த முந்தைய நிலைகளால் சேட்டின் மேல் இப்போது சந்தேகத்தை கிளப்பினால் வேண்டுமென்றே திருமணத்தை தவிர்ப்பதற்காக செய்வதாகத்தான் ஊரார் நினைக்கப் போகிறார்கள் என்று அவளுக்கு துல்லியமாக புரிந்தது. முதலில் அப்படி செய்ய தோன்றிய எண்ணத்தை கைவிட்டு விட்டாள். அவள் சிறுவனை இந்த விவரம் மற்றவர்களுக்கு தெரியாமல் பார்த்து கொள்ளும்படி அறிவுறுத்தி அனுப்பினாள். அடுத்த நாள் ஊரார் மத்தியில் அவள் தலைவிதி நிச்சயிக்கப்பட போகிறது. என்ன செய்வதென்றே அவளுக்கு தெரியவில்லை. இரவு முழுவதும் தூங்காமல் யோசித்து யோசித்து விடை எதுவும் கிடைக்காமல் அவதிப்பட்டு கொண்டிருந்தாள். அடுத்த நாள் திடலுக்கு போகும் நேரம் வந்தது. அமைதியாக திடலுக்கு போனாள். அங்கே அவளுக்கு தரையில் கிடந்த கருப்பு வெள்ளை கூழாங்கற்களை பார்த்தவுடன் உற்சாகம் வந்துவிட்டது. சேட்டு கண்டிப்பாக தனக்குத்தான் வெற்றி என்று நமட்டு சிரிப்புடன் பையை கொண்டு வந்து பொற்கொல்லன் மகளிடம் கொடுத்தான். அவள் அதை வாங்கி திறந்து அதனுள் இருந்த ஒரு கல்லை எடுத்து அதன் வண்ணத்தை எவரும் கவனிக்கும் முன் கை தவறுவது போல திடலில் கிடக்கும் மற்ற கருப்பு வெள்ளை கூழாங்கற்களுக்கு மத்தியில் நழுவ விட்டு விட்டாள். எதிர்பாராமல் நடந்ததாலும் அவள் நழுவ விட்ட கல் மற்ற கூழாங்கற்களுக்கு மத்தியில் சேர்ந்து விட்டதாலும் அந்த கல்லை சேட்டு உட்பட யாராலும் அடையாளம் கண்டுபிடிக்க முடியவில்லை. திடுக்கிட்டு போன ஊர் பெரியவர்களிடம் அவள் அமைதியாக பேசினாள். பைக்குள் ஒரு வெள்ளைக்கல்லும் ஒரு கருப்பு கல்லும் இருந்ததால் பைக்குள் மிச்சம் இருக்கும் கல்லை ஊரார் பார்த்தால் அவள் எடுத்து நழுவ விட்ட கல்லின் வண்ணம் எதுவென்று தானாக தெரிந்துவிடும் என்று சொல்லி பையை அவர்களிடம் கொடுத்து விட்டாள். பைக்குள் 2 கருப்பு கற்களை வைத்த சேட்டுக்கு திருடனுக்கு தேல் கொட்டியது போல ஆகிவிட்டது. சொல்லவும் முடியவில்லை, விழுங்கவும் முடியவில்லை. கடனை ரத்து செய்வதாக எழுதி கொடுத்து விட்டு தலையை தொங்க விட்டு கொண்டு போய்விட்டான். இன்றைய நிலையை உணர்த்தும் சிறுகதை. இளம் தம்பதி புதிதாக ஒரு இடத்திற்கு குடிபோனார்கள். அதிகாலை தேநீர் குடித்தபடி ஜன்னல் வழியே இருவரும் வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தனர். பக்கத்து வீட்டு பெண்மணி துவைத்து விட்டு துணிகளை உலர்த்தி கொண்டிருந்தாள். பார்த்து கொண்டே இருந்த மனைவி சொன்னாள், அந்த அம்மாவிற்கு துவைக்கவே தெரியவில்லை போல் இருக்கிறது. துணியில் அழுக்கு போகவில்லை பாருங்கள். கணவனும் பார்த்தான். ஆனால் பதில் எதுவும் சொல்லவில்லை. தினமும் அவர்கள் எழுந்து தேநீர் குடிக்கும் நேரமும் பக்கத்து வீட்டு பெண்மணி துவைக்கும் நேரமும் ஒன்றாகவே இருந்ததால் மனைவி தினமும் அடுத்த வீட்டு சலவை சரியில்லாதது பற்றி தினமும் சொல்லிக் கொண்டே இருந்தாள். திடீரென்று ஒரு நாள் பக்கத்து வீட்டு பெண்மணி துவைத்து உலர வைத்த போது பளிச்சென்று சுத்தமாக உலர்வதை
பார்த்த மனைவி சொன்னாள், இப்போது அந்த அம்மா துவைக்க கற்றுக்கொண்டு விட்டாளா இல்லை நல்ல சோப்பை பயன்படுத்த ஆரம்பித்து விட்டாளா என்று தெரியவில்லை. இன்றுதான் துணிகள் பளிச்சென்று சுத்தமாக இருக்கின்றன. கணவன் அமைதியாக சொன்னான், இன்றைக்கு காலையில் தான் நான் நம் வீட்டு ஜன்னல் கண்ணாடிகளை சுத்தம் செய்தேன். இப்படித்தான் நாட்டில் நடக்கின்றன. நம் வீட்டு கண்ணாடி சுத்தமில்லாத போது அடுத்தவர் வீட்டு துணிகள் அழுக்கு படிந்தே காட்சியளிக்கின்றன. ஆனால் நாம் நம் வீட்டு கண்ணாடியை சந்தேகிப்பதே இல்லை. ஒருவேளை அடுத்தவரிடம் உண்மையாகவே குறைகள் இருந்தாலும் கூட அவை உடனடியாக நம்மால் கவனிக்கப்படுகின்றன. அதற்கு ஏதாவது நியாயமான காரணம் இருக்கலாம் என்று கூட நாம் யோசிப்பதில்லை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். மறக்காம லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.